எத்தனை பேர் இன்னைக்கு எவ்வளவு காரியங்களை செஞ்சு நஷ்டமடைகிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி நஷ்டமடைகிறாங்க தெரியுமா? இப்படி ஒரு தொழில் செய்தா என் குடும்பம் முன்னேறிடுமே சொல்லி லட்சக்கணக்கில் பணம் செலவழித்து ஒரு தொழிலை ஆரம்பித்து அந்த தொழில் சரியாக ஓடாதபடிக்கு கடன் மேல கடன்ல விழுந்து போகிற எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்கிறதுல நஷ்டம் வராது. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளையாகி நீ இருக்கிறபடினால், நீ என்னுடைய வேதத்தை தியானிக்கிறபடினால், நீ என்னை தேடுகிறபடினால், இந்த வேதத்தை நீ நேசிக்கிறபடினால், கர்த்தரை நீ நேசிக்கிறபடினால், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு தேவைகளை மட்டும் சந்திக்கிறவர் அல்ல, அந்த தேவைகள் மத்தியிலுமே திருப்தியாய் நல்லதை தந்து ஆசீர்வாதமானதை. அப்படித்தானே ஆண்டவர் அந்த 5000 புருஷர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்போது ஒரு பையன்கிட்ட இருந்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் வாங்க. ஆனா கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாரு? திருப்தியா 12 கூடை நிறைய மீதி எடுத்து. அப்போ ஏதாவது ஒரு பசியாரி போட்டோம் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கல, திருப்தியா கொடுத்து மீதம் எடுக்கும்படியா கர்த்தர் கிருபை செய்தார். நீங்க சில வேளையில் நினைப்பீங்க, ஐயோ ஏதாவது கிடைச்சா போதும், ஏதாவது தேவைக்கு கிடைச்சா போதும். ஆண்டவர் சொல்ல, இல்ல என் பிள்ளைக்கு நான் சிறந்ததை கொடுப்பேன், என் குழந்தைக்கு நான் சிறந்ததை செய்வேன், என் பிள்ளைக்கு நான் சிறந்த நன்மைகளை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த மாதத்தில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதல்ல கர்த்தர் ஏன் எல்லைகளை, அப்ப எல்லைகள் என்று சொல்லும் போது எனக்கு உண்டான எல்லாவற்றிலும், என்ன சார்ந்த எல்லாவற்றிலும் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார். இன்றைக்கு இதை கேட்கிறானுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்க போகிறார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மார்ச் மாதத்திற்காக தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிற வசனம் சங்கீதம் 147 அதனுடைய 14. எல்லாம் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஒரு முறை கூட எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். இந்த மாதத்தில் ஆண்டுடைய பிள்ளைகளே, நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசியுங்கள். நம்முடைய எல்லைகளை தேவன் சமாதானமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய எல்லைகளை சமாதானமாய் மாற்றி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அப்படி என்றால் உச்சிதமான கோதுமைன்னா கோதுமையில சிறந்தது, கோதுமையில சிறந்தது. இப்போ நம்ம கடைகளுக்கு போய் ஒவ்வொரு பொருட்களை நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் நிறைய குவாலிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருக்குது, செகண்ட் குவாலிட்டி இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாதா? ஐயையோ, பெரிய பிரச்சனை ஆச்சே. இப்போ நீங்கள் சிறுபயர் தெரியுமா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? பர்கர், பீஸா இது தெரியும். சிறுபயர் தெரியுமா? என்னது? பச்சை பயிர். அந்த சிறுபயர், பாசிப்பயர், சிறுபயரில் கூட நிறைய குவாலிட்டி இருக்கான். நமக்கு சில நேரங்களில் நல்ல குவாலிட்டி கிடைக்கிறது இல்லையா? அதுக்கு நம்ம ஊரில் கடையில் போய் எப்படி கேட்கணுமா தெரியுமா? நயம் பயிர்னு கேட்கணுமா? சரியா? அப்படி கேட்டால் தான் அந்த பெஸ்ட் சிறுபயர் நமக்கு கிடைக்குமா? எத்தனை பேருக்கு தெரியும்? இதுக்கு தான் கடைக்கு போய் வாங்கணும்னு சொல்கிறது. கடைக்கு போய் வாங்கினா தானே தெரியும். அப்போது பெஸ்ட்டு சிறுபயர் சில இடங்களில் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் அப்படி கிடைக்காது. இப்போ நமக்கு இந்த ப்ராடக்ட்லாம் வருது இல்லை, சின்ன ஒரு சாக்லேட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஜூஸாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு குவாலிட்டி இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு நாடுகளுக்குமே என்ன வித்தியாசம் இருக்குது. இங்கே நீங்கள் வாங்குகிற ஒரு ஜூஸுக்கும் அதே கம்பெனியில் நீங்கள் வேற ஒரு நாட்டில் போய் வாங்கினா அந்த டின்லேருந்து அந்த கவர்லேருந்து எல்லாத்துலேயுமே எப்படி இருக்கும்? வித்தியாசம் இருக்கும், குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் அதில் இருக்கும். அப்போ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறார்? உச்சிதமான கோதுமையினால், அதாவது இருக்கிற கோதுமையிலே பெஸ்டான கோதுமையினால கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? அப்படின்னு அர்த்தம் என்ன? கோதுமையில் மாத்திரமல்ல, உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்னென்ன காரியங்கள் தேவைகளோ அதில் சிறந்தவற்றை, பெஸ்ட், சிறந்ததை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கர்த்தர் தந்து இந்த மாதத்தில் ஆசீர்வதிப்பாராக. நீங்க சில வேளையில் நினைப்பீங்க, ஐயோ ஏதாவது கிடைச்சா போதும், ஏதாவது தேவைக்கு கிடைச்சா போதும். ஆண்டவர் சொல்ல, இல்ல என் பிள்ளைக்கு நான் சிறந்ததை கொடுப்பேன், என் குழந்தைக்கு நான் சிறந்ததை செய்வேன், என் பிள்ளைக்கு நான் சிறந்த நன்மைகளை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த மாதத்தில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முதல்ல கர்த்தர் ஏன் எல்லைகளை, அப்ப எல்லைகள் என்று சொல்லும் போது எனக்கு உண்டான எல்லாவற்றிலும், என்ன சார்ந்த எல்லாவற்றிலும் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார்.
அப்படின்னா என் வீட்டில் சமாதானம் உண்டாகும், என் வேலையில் சமாதானம் உண்டாகும், என் தொழிலில் சமாதானம் உண்டாகும், என்னுடைய குடும்பத்தினுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமாதானம் உண்டாகும். என் பெற்றோர் எந்த தேசத்தில் இருந்தாலும் அங்கே கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார். என் சகோதரர்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் அங்கே கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார். என் புருஷன் எந்த தேசத்தில் இருந்தாலும், என் மனைவி எந்த தேசத்தில் இருந்தாலும், என் பிள்ளைகள் எங்கே இருந்தாலும், இல்லை என் வீட்டில் இருந்தாலும், அவர்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, சிறந்த நன்மைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை சமாதானமாக நல்ல நன்மைகளை தந்து எங்களை நடத்த போகிறபடியால் நன்றி. ரெண்டு காரியம் தான். ஒன்று, நமக்கு உண்டான எல்லாவற்றிலும் சமாதானம். 2, சிறந்த நன்மைகளை நமக்கு இந்த மாதத்தில் தரப்போகிறார். விசுவாசிப்போம். விசுவாசித்தால் இந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வதை நம்முடைய கண்கள் பார்க்கும். ஆமென். அப்போ முதல் பகுதியை நம்ம முதல்ல தியானிப்போம். எல்லாவற்றிலும், எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருகிறார். அதுதான், அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்குகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சமாதானம் வரணும்னு சும்மா வராதுல்ல. ஏதாவது ஒன்று நம்ம செய்யணும். ஏதாவது ஒரு காரியத்துக்கு நம்ம இடம் கொடுத்தா தானே சமாதானம் நம்ம வாழ்க்கையில் வரும். அப்போ நான் என்ன செய்யணும்? வாசிக்கலாம். என்னாகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அப்படின்னு என்ன? பிரசன்னமாக்குறதுன்னா என்ன? தம்மை காண்பிக்கிறது. அப்போ இந்த வசனத்தை ஆழமாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, முதல்ல தேவன் அவரை பார்க்க வைக்கிறார். அதான அவருடைய அர்த்தம். பிரசன்னமாக்கின்னு அர்த்தம் என்ன? அவருடைய பிரசன்ஸ். இப்போ ஸ்கூலில் போன உடனே பேர் ஒவ்வொன்று கேட்பாங்க. டோலின் சாமுவேல் நாம் படிக்கும்போது முதல்ல அப்படி தான் சொல்லிட்டு இருந்தோம். டோலின் சாமுவேல், பிரசன்ட் மேம் அப்படி சொல்லுவோம். அதுக்கு ஒரு வளர்ந்து வர பிரசன்ட் மேம் ரோல் நம்பர் சொல்லணும். 1 2 3 4 5 6 7 எல்லாம் சொல்லிட்டு ரோல் நம்பரை சொல்லிட்டு வந்தால் போதும். அப்போ பிரசன்ட் மேம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இருக்கிறேன், பிரசண்டாக இருக்கிறேன். அதான் பிரசன்னம், அதான் சமூகம் என்று நம்ம சொல்லுகிறோம். தேவனுடைய சமூகம் தமிழில் அப்படியும் வருது, இங்கிலீஷில் பிரசன்ஸ் அப்படின்னு வருது. அப்போ கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் ஆளுகை செய்ய வைத்து, நம்மை பார்க்க வைத்து, அவரை பார்க்க வைத்து நமக்கு சமாதானத்தை தருகிறது. அப்படின்னு அர்த்தம் என்ன? தேவனுடைய பிள்ளைகள் எப்போ தேவனுடைய முகத்தை பார்க்கிறாங்களோ, எப்போ அவரிடமாய் திரும்புகிறார்களோ, அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? சமாதானம் உண்டாகும். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் சமாதானத்தை தேடி என்னென்னமோ செய்கிறோம் பாருங்க. என்னென்னமோ காரியங்களை பண்ணுறோம். அதை செஞ்சு பார்க்குறோம், இதை செஞ்சு பார்க்குறோம். கடைசியில் வீட்டுக்கு வரும்போது என்ன இல்லை? சமாதானம் இல்லை. சில ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க, நண்பர்கள் சேர்ந்து. டேய் மச்சான், மாப்பிள்ள, வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை, இந்த அம்மா அப்பா வச்சுட்டு எனக்கு சந்தோஷமே இல்லை, காலையில் எங்கேயாவது போயிட்டு வருவோம் அப்படின்னு. காலையில் எங்கேயாவது போயிட்டு வருவோம். போவாங்க, போயிட்டு நல்லா சுற்றுவாங்க, நல்லா சுற்றி அங்கே இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்து மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமாட்டா வருவாங்க. சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே சுற்றிட்டு வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமாக வருவாங்களா? போனதை விட மோசமான நிலைமையில் வருவோம் இல்லை? வந்த உடனே என்ன, எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, பழைய பாட்டு மறுபடியும் என்ன செஞ்சிடும், தொடங்கிடும். அப்போ நம்ம இன்னைக்கு சந்தோஷத்துக்காக அதை இதை செஞ்சு பார்க்குறோம். நமக்கு நல்ல ஆகாரம் இருந்தால் நமக்கு சந்தோஷம் வந்துடுமா, சமாதானம் வந்துடுமா, நல்ல வருமானம் இருந்தால் சமாதானம் வந்துடுமா, நல்ல படிப்பு இருந்தால் சமாதானம் வந்து, பல காரியங்கள் எல்லாம் செஞ்சு எண்ட் ஆஃப் த டே என்ன, கடைசியில் என்னத்தை செஞ்சு என்ன பிரயோஜனம்? இதை நிறைய பேருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை. என்ன சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? வீட்டில் ஒரு நிம்மதி இல்லையே, என்ன செய்து என்ன பிரயோஜனம்? என்னத்தை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? உனக்கு இதெல்லாம் வாங்கி தந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நிறைய பேருடைய வீடுகளில் வர்ற இதுதான், டே உனக்கு தேவையானதெல்லாம் என்ன செஞ்சாச்சு, வாங்கி, இன்னும் எனக்கு நீ நிம்மதி தர மாட்டேங்கிற, இன்னும் எனக்கு சந்தோஷம் இல்லை, இன்னும் எனக்கு சமாதானம் இல்லை.
அப்போ எல்லாவற்றையும் வாங்குறதுனாலயோ எல்லாவற்றையும் செய்கிறதுனாலயோ அங்க இங்க போகிறதுனாலயோ என் வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானம் உண்டாக போகிறது இல்ல. எப்ப தெரியுமா சமாதானம் உண்டாகும்? தம்மை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது என் வாழ்க்கையில எது இல்லைன்னாலும் சமாதானம் உள்ள வரும். அதுக்கு பிறகுதான் நம்ம சாப்பிட்றதுலையும் சமாதானம் வரும், சின்ன வேலையிலையும் சமாதானம் வரும், சின்ன வருமானத்திலையும் சமாதானம் இருக்கும், பெரிய வருமானத்திலையும் சமாதானம் இருக்கும். இந்த கர்த்தருடைய முகத்தை பார்க்காம என்ன செஞ்சாலும் நம்ம வாழ்க்கையில சமாதானம் வரப்போகிறது இல்லை. ஏனென்றால் சமாதான பிரபு, சமாதான காரணர் என் தேவன் மாத்திரமே. அதை வேற இங்க பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சாலும் ஒரு சமாதானம் இல்லையே, என்ன செஞ்சாலும் ஒரு திருப்தி இல்லையே, என்ன செஞ்சாலும் ஒரு சந்தோஷம் இல்லையேன்னு கேட்குறீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் என் முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்குறேன், நீ என்ன பாரு, என் முகத்தை பாரு, என்ன தேடு, என்ன ஆராதி, என் வசனத்தை கேளு, அப்போ உன் வாழ்க்கையில சந்தோஷம் சமாதானம் உண்டாகும். இன்னைக்கு செஞ்சு பாருங்களேன். இதுவரை இருந்த வாழ்க்கை போட்டோம், இதுவரை சமாதானத்துக்காக அதை செஞ்ச சமாதானம், இது எவ்வளோ மோசமான காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கிறது. நிறைய பேர் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா சமாதானத்துக்கு? எனக்கு கொஞ்ச நேரம் ஒரு படம் பார்த்தா எனக்கு சமாதானம் வந்துடும், இல்லை கொஞ்ச நேரம் உட்காந்து சீரியல் பார்த்தா எனக்கு சமாதானம். யார் இன்னைக்கு படம் பார்த்துட்டு சீரியல் பார்த்துட்டு நிம்மதியாக இருக்குது? சொல்லுங்க. என்ன எல்லாம் முறைக்கிறீங்க? எங்களுக்கும் சீரியலுக்கும் சம்பந்தமே இல்லை, நீ எங்களை பார்த்து அது பிரச்சனை, நீ என்னத்தையும் பாருங்க, ஆனால் சமாதானம் வருதா? சமாதானம் வருதா? ஒரு மணிக்கூர் மூவி பார்த்த உடனே அரை மணிக்கூர் சீரியல் பார்த்து நமக்கு சந்தோஷம் வருதா? அங்கே உள்ள அழுக தானே நமக்கும் வருது. பாதி பேர் ஜோமனிட்டு அழுறாங்கன்னு பார்த்தா பாதி பேர் சீரியலை பார்த்து அழுதுட்டு இருக்கு. சரி, நமக்கு டைம் பாஸ் வேணும், என்டர்டெயின்மெண்ட் வேணும், அது வேற. ஆனால் அதனால நமக்கு சமாதானம் வரணும்ல, சமாதானம் வரணும்ல. அப்போ நீங்க அதை யோசிச்சு பார்க்கணும், நான் செய்யற செயல் எனக்கு சமாதானத்தை தருதா இல்லை எனக்கு கஷ்டத்தை தருதா? அப்படி யோசிச்சு நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும், ஒதுக்க வேண்டிய காரியங்களை நம்ம ஒதுக்கணும். நான் ஒரு மனுஷனா இருக்கிறேன்னா நான் குடும்பத்தில் என்ன யோசிக்கணும்? இப்போ நான் செய்கிற ஒரு காரியம், நான் பேசுகிற ஒரு வார்த்தை என் வீட்டில் சந்தோஷத்தை தருதா சமாதானத்தை தருதான்னு ஒரு விஷயம் யோசிக்கணும். யோசிச்சு சமாதானத்தை தருகிறத செய்யணும், சமாதானத்தை தராததை ஒதுக்கணும். இப்ப நான் என் வீட்டில் டிவி பார்க்கறது என் வீட்டின் சமாதானத்தை நாசம் பண்ணுதுன்னா நான் டிவி பார்க்கலாமா? நீங்க பதில் சொல்லு, நீங்க தான் பதில் சொல்லணும். இப்ப நான் ஒரு வீட்டில் இருந்து டிவி பார்க்கறது வீட்டில் சமாதானத்தை கெடுக்குதுன்னா நான் டிவி பார்க்கலாமா? சொல்லுங்க. என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தீர்க்க தரிசன செய்தி மாதிரி இருக்கா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பார்க்கலாமா? நான் வீட்டில் இருந்து ஃபுல்லாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன்னு வைங்க. யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாவா இருக்கும்? எரிச்சலாக தானே வரும். இந்த பையன் பேர் எப்போ பாரு ஃபோனு ஃபோனு ஃபோனுன்னு இருக்கான், இருக்குமா இருக்காதா? அப்போ நான் இந்த மொபைல் யூஸ் பண்ணுறது என் வீட்டில் உள்ளவங்களுக்கு சமாதானத்தை கெடுக்குதுன்னா நான் அதை செய்யலாமா செய்யக்கூடாதா? சொல்லுங்க சத்தமா. இப்படி பேசாம இருந்தீங்கன்னா அடுத்து நான் முடிச்சுட்டு போயிடுவேன். சொல்லுங்க, பேசலாமா பேசக்கூடாதா? அப்போ எனக்கு ஒரு சுவாபம் வீட்டில் சமாதானத்தை கெடுக்குது, நான் அதை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னது? ஆண்டவருக்கு அப்புறம். ஆண்டவருக்கு அப்புறம் உங்களுக்கு முதல் முக்கியத்துவம் என்ன? என்னடா யாருன்னே பேச மாட்டேங்கிறீங்க, என்ன பண்ணலாம்? தேவனுக்கு அப்புறம் உங்களுக்கு முதல் முக்கியத்துவம் என்ன? ஃபேமிலி, குடும்பம் தானே. அவன் முதல்ல தேவனுக்கு பிரியம் இல்லாததை என் வாழ்க்கை விட்டு என்ன செய்யணும்? மாற்றணும். ரெண்டாவது, நான் செய்கிற ஒரு செயல் என் வீட்டில் உள்ளவங்களுக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை கெடுக்குதுன்னா நான் அதை செய்யக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? நன்மையான காரியங்களை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும். அப்போ என்னுடைய ஒரு பழக்க வழக்கங்கள், என்னுடைய சுவாபங்கள், என்னுடைய பாவக்கிரியைகள், சிலரெல்லாம் மோசமான போதை வஸ்துகளுக்கெல்லாம் அடிமையானவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒரு மாதத்துக்கு 75,000 ரூபாய்க்கு போதை மருந்து வாங்கியிருக்கான்.
எவ்வளோ ரூபாய்க்கு? எவ்வளோ மாதம்? அவனுக்கு சம்பளம் 1.25 லட்சம். எவ்வளோ? 1.25 லட்சம் மாதம். அதில் எவ்வளோ ரூபாய்க்கு போதை மருந்து வாங்கியிருக்கான்? 75,000க்கு போதை மருந்து வாங்க. அப்போ இதனால யாருக்கு சமாதானம்? யாருக்கு சமாதானம்? விக்கியவனுக்கு சமாதானம். அவன் பணக்காராயிட்டு போயிட்டு இருப்பான். ஆனால் அதை கன்சியூம் பண்ணுறவனுக்கும் நஷ்டம், அவன் குடும்பத்துக்கும் நஷ்டம். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இந்த போதைகளினால, மதுபானங்களால் சமாதானம் கெட்டுக்கொண்டிருக்கிறது, அப்படி தானே? அப்போ நான் செய்கிற ஒரு செயல் எனக்கும் என் குடும்பத்துக்கும் சமாதானத்தை கெடுக்குதுன்னா நான் அதில் கை வைக்கலாமா? நான் செய்கிற ஒரு காரியம் என் பிள்ளைக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துதுன்னா நான் அதில் கை வைக்கலாமா? நான் செய்கிற ஒரு காரியம் என் மனைவிக்கு, என் புருஷனுக்கு அது பிடிக்கல, அவங்கள வேதனைப்படுத்துது, அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வர வைக்குதுன்னா நான் அதில் செய்யலாமா? செய்யக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தர் அதை பார்க்கிறார், நம்முடைய எல்லைகளை சமாதானமாய் மாற்றுகிறார். இது மாத்திரமல்ல, நாம பேசுகிற ஒரு வார்த்தை நம்ம சும்மா எடுத்தறிஞ்சு பேசிடுவோம். அந்த ஒரு வார்த்தை நம்ம கூட இருக்கிறவங்களை காயப்படுத்தும். நம்ம வீட்டில் இருக்கிற மனைவியை காயப்படுத்தும், புருஷனை காயப்படுத்தும், பிள்ளைகளை காயப்படுத்தும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசலாமா? தெரியும்ல, நமக்கு இந்த வார்த்தையை பேசினா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், அவங்க வேதனைப்படுவாங்க, அவங்களுக்கு மனவேதனை உண்டாகும் தெரியும் தானே? தெரிஞ்சுட்டு நம்ம அந்த வார்த்தைகளை பேசலாமா? பேசக்கூடாது. அப்ப நான் பேசுற ஒரு வார்த்தை அவங்களை கஷ்டப்படுத்தும் தெரிஞ்சுட்டு அந்த வார்த்தையை பேசினா அந்த வீட்டில் சமாதானம் உண்டாகுமா? உண்டாகாது. அப்போ நான் உண்மையிலேயே சமாதானத்தை விரும்புகிறேன்னா அந்த சமாதானத்தை என் வீட்டில் நான் அதை கொண்டு வரணும். சமாதானத்துக்கு ஏதுவான செயல்களை நம்ம செய்யணும். அப்போ எப்போ நடக்கும்? முதல்ல நீ கர்த்தரை முகத்தை பார்க்கும்போது தானாக நம்முடைய சுவாபங்களில் மாற்றம் ஏற்படும். இப்படி எல்லா காரியங்களையும் ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சுட்டு என் வீட்டில் சமாதானம் இல்லை, என் வீட்டில் சமாதானம் இல்லைன்னு சொல்லாமா? முதல்ல நம்ம சரி செய்ய வேண்டியதை சரி செய்யணும். நான் மாற வேண்டிய இடத்துல மாறணும். என் வார்த்தைகளை மாற்ற வேண்டிய இடத்துல நான் மாற்றணும். என் செயல்களை மாற்ற வேண்டிய இடத்துல மாற்றணும். மாற்றி விட்டு, ஆண்டவரே நான் என் சைடில் கிளியர் ஆயிட்டேன், இனி நீங்க என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் சமாதானத்தை தாங்கன்னு சொல்லி பாருங்க. எந்த வீட்டிலும் இல்லாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் உங்க வீட்டில் தந்தருள்வார். சில காரியங்களை நம்ம முடிவெடுக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. அவன் பண்றான பண்ணிட்டு போட்டு, அவன் செய்யறான செஞ்சுட்டு போட்டு, அவன் பார்க்கறான பார்த்துட்டு போட்டு. கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார், கர்த்தர் உன்னை வேறு பிரித்திருக்கிறார், கர்த்தர் உன்னை பிள்ளையாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ அவருக்காய் வாழ நினைக்கும் போது சில சத்துருக்கள் எழும்பதான் செய்யும். உன்னை திசை திருப்பி கொண்டு போகிறதுக்கு சில மனிதர்கள் வரதான் செய்வார்கள். ஆனாலும் அதன் மத்தியில் ஸ்டெடியா நின்று, யாரும் என்ன கர்த்தருடைய பாதை விட்டு நான் திருப்ப முடியாது, நான் இறுதி வரைக்கும், இறுதி மூச்சு வரைக்கும் ஜீவனுள்ள தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையும் என் குடும்பத்துக்கு பிரியமான வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்து பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில குடும்பத்தில் சமாதானத்தை நிறைவாய் தந்தருள்வார். சங்கீதம் 85:10 வாசிங்க. சங்கீதம் 85:10. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். பாருங்க, நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். அப்படின்னா நீதி இருக்கிற இடத்துல தான் சமாதானம் இருக்கும், சமாதானம் இருக்கிற இடத்துல நீதி இருக்கும். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அதுதான். நீதி இல்லாம சமாதானத்தை எதிர்பார்க்க முடியாது. நான் நீதியான காரியங்களை செய்ய மாட்டேன், நான் தீமையான காரியங்களை தான் செய்வேன், ஏன் இஷ்டப்படி தான் நடப்பேன், ஆனா எனக்கு சமாதானம் உண்டாகணும்னு நினைச்சா அது நடக்காது. தேவன் சொல்லுகிறார், நீதி இருக்கிற இடத்துல தான் என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். சங்கீதம் 119:65. சங்கீதம் 119:165. கரெக்ட். சங்கீதம் 119:165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில்லை. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வேதத்தை நேசி, இந்த வசனங்களை நேசிச்சு இதன்படி நடக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டு. சரியா? அடுத்தது நீதிமொழிகள் 14:30. நீதிமொழிகள் 14:30. இந்த சமாதானம் நம்ம வாழ்க்கையில இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். அதான் இந்த வசனம் சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 14:30 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. சொஸ்த மனம்னா என்ன? சுகமான மனம், சமாதானம். புரியுதுங்களா?
பீஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்கிறோம்ல இங்கிலீஷில், பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் உள்ளத்துக்குள்ள சமாதானம், ஒரு நிதானம், அமைதி. அந்த டென்ஷன், அந்த பதட்டம், அந்த எரிச்சல் இது ஒன்றும் இல்லாமல் அமைதியாக நிதானமாக இருக்கிறதா சொஸ்த மனம். வசனம் சொஸ்த மனம், சுகமான மனம், சமாதானம். சொஸ்த மனம் உடலுக்கு, உங்களுக்கு உடலுக்கு ஜீவன் வேணுமா? அப்போ ஏன் சில ஜீவன் இல்லாத மாதிரி இருக்கும்? சொல்லுங்க, ஏன் சில நேரத்தில் ஜீவன், ஐயோ ஜீவன் இல்லை. நம்ம லோக்கல் பாஷையில் இது அழகாக சொல்லுவோம், ஜீவன், எனக்கு ஜீவன் இல்லை அப்படின்னு. ஜீவன் ஏன் இல்லை? ஜீவன் ஏன் ஜீவன் இல்லை? சொஸ்த மனம் இல்லை. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஜீவன் இருக்கான்னு கேளுங்க. சும்மா கேளுங்க, யாரும் உங்களை அடிக்க மாட்டார். ஜீவன் இருக்கா? அங்கே ஒருத்தருக்கு இல்லையா? ஜீவன் இல்லைன்னா உள்ள என்ன இல்லை? சொஸ்த மனம் இல்லை, சுகமான மனம் இல்லை, சமாதானம் உள்ள இல்லை. சமாதானம் உள்ள இல்லாதனால உடல்ல ஜீவன் இல்லை. அப்போ எப்போ ஜீவன் உள்ள வரும்? சமாதானம் உங்க வாழ்க்கையில் வரும்போது, சமாதானம் உங்க குடும்பத்தில் இருக்கும்போது உங்க முகம் மாறிடும், உங்க சரீரம் மாறிடும். எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. எப்போ உள்ள சமாதானம் இல்லையோ அது அப்படியே முகத்தில் தெரியும். தெரியுமா? தெரியாதா? தெரியும். கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவர்கள் ஆக்குவாராக. இந்த மாசத்துல உங்க குடும்பத்துல, உங்க வீட்டில், நம்ம சபையை சார்ந்த அத்தனை ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சமாதானத்தை நிறைவாய் கட்டளையிடுவாராக. இன்றிலிருந்து முகங்கள் மாறட்டும், சரீரம் ஜீவன் பெறட்டும், சரீரம் பலன் பெறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 17:1, சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோட சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். அமெரிக்காவில் போய் சாப்பிடுறது என்னதான் நலம்? அப்படியே போட்டிருக்கு. அமெரிக்கா என்ன? சமாதானம், அமைதி. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் எப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் போய் சாப்பிட்டாதான் எனக்கு என்ன உண்டாகும்? சமாதானம் உண்டு. நிறைய பேருக்கு ஆசை அப்படி அமெரிக்கா போகணும். போங்க, அதெல்லாம் இல்லை. நீங்க போகாம வேற யாரும் போறது அமெரிக்காவுக்கு? உங்களுக்காக தான் நிறைய தேசங்கள் காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் போங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா அங்க போய் சமாதானம் கிடைக்குன்னு நினைச்சிடாதீங்க. கூட வர்றது உங்க வீட்டில் உள்ளவங்க தானே. எப்படி சமாதானம் வரும்? எப்படி வரும்? அதனால வீட்டில் அசல் என்ன சொல்லுது? சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான, அப்படின்னா நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு பிளேட் நிறைய பிரியாணி. ஸோ மணி வேற 12:15 ஆச்சு. இப்போ பிரியாணி பற்றி ஞாபகப்படுத்துவீங்களா? அப்படி சரி, சும்மா ஒரு வீடு நிறைய உங்களுக்கு நல்ல ஒரு பிளேட் நிறைய பிரியாணி, பக்கத்தில் தயிர், உள்ளி, சரி நல்ல 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 சிக்கன்னு, மட்டன், அப்படி இப்படிலாம் வச்சு நிறைய ஜூஸ் எல்லாம் வச்சுட்டு நல்ல கொழுமையான பதார்த்தங்கள். ஏன் இப்படி முறைக்கிறீங்க? வாங்கி தரலாம் எல்லாருக்கும். சரியா? எல்லாம் அழகா எல்லாம் வச்சுருக்காங்க. வச்சுட்டு வீட்டில் ஃபுல்லாக சண்டை. எப்படி இருக்கும்? சிலர் நீ என்னத்தையும் சொல்லு, எனக்கு இது அப்படி சிலர் இருப்போம். அது சில கண்டிஷன், அது சில மனிதர்கள் திறமை உள்ளவர்கள் அதில் சர்வை பண்ணிடுவோம். ஆனால் சிலது வீடு ஃபுல்லாக நல்லா பார்த்து நல்ல சூப்பரான சாப்பாடு எல்லாம் இருக்கு, ஃபுல்லாக சண்டை, நையின்னு சண்டையும் பிரச்சனையும். சிலர்லாம் சாப்பாடை தூக்கி என்ன செஞ்சுருவாங்க? வா, உனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். மனுஷன் நிம்மதியாக இருக்க விடுறியா? முதல்ல மனுஷனை நிம்மதியா. கரெக்டா? ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு கொழுமையான பாத்திரங்கள், கொழுமையான பதார்த்தங்கள்லாம் இருந்து சண்டையோட எரிச்சலோட இருக்கிறத விட சாந்தமாய் அமைதியாய் சாப்பிடுற அந்த சின்ன பதார்த்தமே நல்லது. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க நல்ல ஆகாரம் சாப்பிடக்கூடாதுங்கிறது அர்த்தம் இல்லை. நீங்க அற்பமாய் எண்ணப்படுகிற ஆகாரம் தான் சாப்பிடணும் நல்ல. வசனம் என்ன சொல்லுதுன்னா, சாப்பாடை விட சமாதானம் முக்கியம் என்று சொல்லுகிறது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? நீங்க இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் வசனம் சொல்லல. எது முக்கியம்? சண்டையோடு பிரச்சனையோடு சாப்பிடுறதுல முக்கியம். சமாதானமா நீ சாப்பிடணும், வீட்டில் சமாதானமா இருக்கணும்.
இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் சேர்ந்து சாப்பிடுறது இல்லை தெரியுமா? எத்தனை வீட்டில் சண்டையின் நிமித்தம் அவன் இருக்க இடத்துல நான் இருக்க மாட்டேன், அவன் இருக்க இடத்துல நான் இருக்க மாட்டேன், அவ சாப்பிட்டுட்டு போன பிறகு நான் சாப்பிடுறேன். ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம் மக்களே. அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வீட்டில் வேண்டாம், நமக்கு சபையில வேண்டாம், நம்ம ஜனங்களுடைய வாழ்க்கையில வேண்டாம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒருத்தருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம் இருக்க. சமாதானமான வீடு, சமாதானமான வீடு. இந்த இடத்துல இல்ல தொலைக்காட்சி மூலமாகவோ இணையதளம் மூலமாகவோ நீங்க எந்த இடத்துல இருந்து இப்ப கேட்டுட்டு இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இருக்கிற வீடு, நீங்க இருக்கிற இடம் சமாதானமான வீடா இருக்கணும். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அது எவ்வளவு ஆகாரம் மேட்டர் கிடையாது, சமாதானம் தான் அங்க முக்கியம். சமாதானமாய் நீங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய வேண்டும். ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளீர். எல்லாம் சொல்லுங்க, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏசாயா 48:22 சொல்லுகிறது, வேகமா வாசிட்டு போறேன், டைம் இல்ல. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 48:22 என்ன சொல்லுது? துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. அப்படின்னா துன்மார்க்கமான ஜீவனம் பண்ணுகிறவர்கள், கர்த்தருக்கு விரும்பாத காரியங்கள் செய்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருப்பது இல்லை. ஏசாயா 9:6 சொல்லுகிறது, நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இயேசு எதுக்காக இந்த பூமிக்கு வந்தார்? உங்களுக்கு எனக்கும் சமாதானத்தை கொடுக்கும்படியாக, நமக்கு சமாதானத்தை தரும்படியாக இந்த பூமிக்கு வந்த தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்குகிறேன். இயேசு இன்னைக்கு நம்ம பார்த்து, உன் எல்லைகள், உன் வீடு, உன்னுடைய வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் சமாதானமா இருப்பதே என்னுடைய வாஞ்சை என்று இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது இரண்டாவது பகுதி, உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். அப்படின்னு அர்த்தம் என்ன? அர்த்தம் சொன்னேன் உங்களுக்கு முதல்ல. சிறந்த நன்மைகளை, நல்ல நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அப்படின்னா நல்ல நன்மைகள் மற்றும் திருப்தியான நன்மைகள் கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அப்போ தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு தேவைகளை மட்டும் சந்திக்கிறவர் அல்ல, அந்த தேவைகள் மத்தியிலுமே திருப்தியாய் நல்லதை தந்து ஆசீர்வாதமானதை. அப்படித்தானே ஆண்டவர் அந்த 5000 புருஷர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்போது ஒரு பையன்கிட்ட இருந்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் வாங்க. ஆனால் கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாரு? திருப்தியா. 12 கூடை நிறைய மீதி எடுத்து. அப்போ ஏதாவது ஒரு பசியாரி போட்டோம் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கல, திருப்தியா கொடுத்து மீதம் எடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அப்ப இதுதான் கர்த்தர் கொடுக்கும்போது திருப்தியாகவும் நல்லதையும் கர்த்தர் கொடுக்கிறார். இதுதான் நம்ம வசனங்களை பார்க்கிறோம். சங்கீதம் 103 அதனுடைய 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாகிறது. அப்படின்னு அர்த்தம் என்ன? நன்மையினால் கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? திருப்தி ஆக்குகிறார். ஆங்கிலத்தில் அழுகா வருகிறது, satisfy my mouth with good things. அதாவது என்னுடைய வாயை திருப்தி ஆக்குகிறார், நன்மையால என்னை திருப்தி ஆக்குகிறார் அப்படி என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 9:8 சொல்லுகிறது, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்வாராக. எப்பொழுதும் சம்பூர்ணமா, எப்பொழுதும். எத்தனை பேர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை விரும்புறீங்க? ஏன் குடும்பத்தில் எதுக்கும் குறைவே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட குறைகள் இருந்தால் நீங்கள் இன்னையிலேருந்து ஜெபம் பண்ணணும், ஏசப்பா என் ஃபேமிலியில் என் வீட்டில் எந்த குறைவும் இருக்கவே கூடாது. யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கக்கூடிய அளவில் கர்த்தர் என்ன நிறைவாய் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. யார் சொந்தக்காரங்களா இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், அக்கா தங்கச்சியா இருக்கட்டும், யாராவது எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா, என் சகோதரர்கள், என் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, என் உறவினர்கள், என் சபையார், யார் என் வீட்டுக்கு வந்தாலும் அவங்களுக்கு எதையாவது கொடுத்து அனுப்பக்கூடிய அளவில் கர்த்தர் என்ன நிறைவாய் ஆசீர்வதிக்கணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? கொடுக்கக்கூடிய அளவில் ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் குறை இல்லைன்னு அர்த்தம். குறை இருந்தால் நம்மளால கொடுக்க முடியாது.
அதான் சொல்றார், சம்பூர்ணமாக கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அதற்கு கர்த்தர் தம்முடைய கிருபையை நமக்கு தருகிறார். சங்கீதம் 1 அதனுடைய 3 சொல்லுகிறது. சங்கீதம் 1:3, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க என்ன காரியங்களை செஞ்சாலும் செய்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். நம்ம தொட்டதெல்லாம் நன்மையாக முடியணும். நம்ம கை வைக்கிற எதுலையும் நஷ்டம் வரக்கூடாது. நம்ம செய்கிற வேலைகளில் நஷ்டம் வரக்கூடாது. நம்ம செய்கிற தொழிலில் நஷ்டம் வரக்கூடாது. நம்ம போடுகிற பிரயாசங்கள்ல நஷ்டம் வரக்கூடாது. நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நஷ்டம் வரக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் இன்னைக்கு எவ்வளவு காரியங்களை செஞ்சு நஷ்டம் அடைகிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி நஷ்டம் அடைகிறாங்க தெரியுமா? இப்படி ஒரு தொழில் செய்தா என் குடும்பம் முன்னேறிடுமே சொல்லி லட்சக்கணக்கில் பணம் செலவழித்து ஒரு தொழிலை ஆரம்பித்து அந்த தொழில் சரியாக ஓடாதபடிக்கு கடன் மேல கடன்ல விழுந்து போகிற எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்கிறதுல நஷ்டம் வராது. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளையாகி நீ இருக்கிறபடியினால், நீ என்னுடைய வேதத்தை தியானிக்கிறபடினால், நீ என்னை தேடுகிறபடினால், இந்த வேதத்தை நீ நேசிக்கிறபடினால், கர்த்தரை நீ நேசிக்கிறபடினால், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். செய்கிறதெல்லாம் வாய்க்கும். வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். படிப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். செய்கிற தொழில்களில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யார் உங்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணணும்னு நினைச்சாலும் கர்த்தர் உங்களுக்கு லாபங்களை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதை நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த மாசத்துல அது நடக்கும். நம்ம சபையில் அது நடக்கும் நிச்சயமாக. ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். இத்தனை மாதங்கள் நீங்கள் பட்ட நஷ்டங்களுக்கு எல்லாம் கர்த்தர் இந்த மாதத்துல கர்த்தர் லாபத்தை தருவார். கர்த்தர் மேன்மைகளை தருவார். இழந்ததை திரும்ப எடுக்கும்படியா கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. சங்கீதம் 67:6-7 சொல்லுகிறது, பூமி தன் பலனை தரும், தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். பூமி தன் பலனை தரும், தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். 7ஆம் வசனம், தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். அப்போ உச்சிதமான கோதுமையினால உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவன் இந்த மாதத்துல கர்த்தர் நிச்சயம் நம்ம அப்படி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எதிர்பார்க்கிறது கொஞ்சம் தான், அப்படிதானே? நம்ம பெஸ்டா நம்ம இப்போ ஆண்டவரே இது தந்தா போதும்பா, நடந்தா போதும் ஆண்டவரே, கர்த்தர் ஓடும்படியே கிருபை செய்கிறார். அங்க பேதுரும் யோவானும் ஆலயத்துக்குள்ள வரும்போது அங்க பிறவியில சப்பானியா ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு மனசு என்ன இருந்திருக்கும்? என்ன இருந்திருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு மனசுல என்ன இருந்திருக்கும்? யாராவது கொஞ்சம் நல்ல பிச்சை போட மாட்டாங்களா? இன்னைக்கு நல்லா சாப்பிடுறதுக்கு யாராவது காசு போட மாட்டாங்களா? அவன் நினைச்சது. ஆனா பேதுரும் யோவானையும் கொண்டு தேவன் செய்தது என்ன? எழும்பி நட. நினைச்சே பார்த்ததில்லை. அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் எதிர்பார்த்தது கொஞ்சம். கர்த்தரானால் உச்சிதமான கோதுமையினால் அவனை நிரப்புகிறார். சிறந்த நன்மைகள் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அதுக்கு ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரூத் எதிர்பார்த்தது கொஞ்சம். ரூத் என்ன எதிர்பார்த்தா? நல்ல கவனிங்க. ரூத் எதை எதிர்பார்த்தா? எங்கேயாவது கொஞ்சம் கதிர்கள், கொஞ்சம் நெற்கதிர்கள் கிடைச்சா போதுங்கிறது எதிர்பார்த்தா. வாசிங்க ரூத் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனம். எல்லாம் வேகமா வேகமா. ரூத் புதிய ஏற்பாட்டில் இல்லை, பழைய ஏற்பாட்டில் இருக்கு. ரூத் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிப்போம். மோவாபிய எடுக்கலன்னா ஸ்கிரீன்ல பாருங்க, எல்லாரும் வாசிக்கணும், அது கொஞ்சம் நல்லா இருக்கும், எல்லாரும் வாசிச்சா நல்லா இருக்கும். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, தன் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றால், அதற்கு இவள், என் மகளே போயினாள். இப்ப ரூத்துடைய எதிர்பார்ப்பு என்ன? கொஞ்சம் கதிர்களை பொறுக்கிட்டோம். அதுக்கே என்ன தேவை? தயவு தேவை. ஹலோ, சிந்தி கிடக்கிற நெற்கதிர்களை பறக்கிறதுக்கே ஒரு மனுஷனுடைய தயவு என்ன செய்யப்படுகிறது? தேவைப்படுகிறது. 3ஆம் வசனம், அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதா இருந்தது. இப்ப ரூத்துடைய எதிர்பார்ப்பு என்ன? கொஞ்சம் நெற்கதிர்கள் கீழே கிடக்கிறத நான் பறக்கிட்டு போயிடுறேன்ப்பா, கீழே கிடக்கிறத நான் எடுத்துட்டு போயிடுறேன்ப்பா. இதுதான் ரூத்துடைய எதிர்பார்ப்பு. ஆனா கர்த்தர் கொடுத்தது என்ன? ரூத் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ரூத் 4:13 எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்துவோம். ரூத் எதிர்பார்த்தது என்ன?
ரூத் எதிர்பார்த்தது என்ன? கொஞ்சம் நற்கதிர்கள். ஆனால் கர்த்தர் கொடுத்தது உச்சிதமான கோதுமை. அந்த நிலத்துக்கே கர்த்தர் அதிகாரியா மாற்றினார். அந்த நிலத்தின் அதிபதியான போவாசையே திருமணம் செய்யும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இதை நம்ம எதிர்பார்க்கிறது கொஞ்சம், ஆனால் கர்த்தர் இந்த மாதத்தில் செய்ய போகிறது அதிகம். நம்ம ஆண்டவரத்துல வைக்கிற கோரிக்கை கொஞ்சம், நம்ம கர்த்தரத்துல வைக்கிற விண்ணப்பம் கொஞ்சம், ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறது அதிகம். இரண்டாவது, சாரிபாத் விதவை என்ன எதிர்பார்த்தா? சாரிபாத் விதவை மரணத்தை எதிர்பார்த்தாள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அவனுடைய 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அதுல சொல்லுகிறாய், இடையில பார்க்கும்போது, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக. 1 2 3 4 5 6 6வது லைன்ல பாருங்க, இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக, அது எனக்கும் அவனுக்கும் ஆயத்தம். அப்ப சாரிபாத் விதவனுடைய எண்ணம் என்ன? நான் சாகணும். ஆனா ஆண்டவர் கொடுத்தது என்ன? ஜீவன். வாசிங்க அதே 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள், அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். சாகிறதுக்கு தயாரான சாரிபாத் விதவைய கர்த்தர் உச்சிதமான கோதுமையினால் நிரப்புகிறார். அவள் அந்த எப்படி சொல்லப்படுகிறது? அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். திருப்தியான. பாத்தீங்களா, ரூத் எதிர்பார்த்தது கொஞ்சம் நற்கதிர்கள், ஆண்டவர் கொடுத்தது அந்த நிலத்தையே கொடுத்துட்டாரு. சாரிபாத் எதிர்பார்த்துட்டு இருந்தது மரணம், ஆனால் சாரிபாத் விதவைக்கு தேவன் ஜீவனை கொடுத்தார், அநேக நாள் சாப்பிடும்படியான நன்மைகளை கொடுத்தார். அடுத்தது, இளையகுமாரன் எதிர்பார்த்தது என்ன? லூக்கா 15:19. இளையகுமாரன் என்ன எதிர்பார்த்தான்னா, தகப்பனிடத்துல ஒரு வேலைக்காரனுடைய இடத்தை எதிர்பார்த்தான். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. அப்படின்னா இளையகுமாரன் எதிர்பார்த்தது என்ன? ஒரு வேலைக்காரனுடைய ஸ்தானம். என்ன பிள்ளைய வைக்க வேண்டாம்ப்பா, என்ன ஒரு வேலைக்காரனை வச்சுக்கோங்க. ஆனா தகப்பன் கொடுத்த ஸ்தானம் என்ன? லூக்கா 15:24 வசனம், என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். என்ன சொல்ல? என் குமாரன், என் குமாரன். அவன் எதிர்பார்த்தது வேலைக்காரன் என்கிற ஸ்தானம், ஆனா தகப்பன் கொடுத்தது குமாரன் என்கிற ஸ்தானம். அவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இதை கேட்கிற அவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்க போகிறார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்தில் என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்துவோமா? என் எல்லைகள் சமாதானம் உள்ளவைகளாக போகிறது, அதே நேரத்தில் திருப்தியான சிறந்த நன்மைகளால் கர்த்தர் நிரப்புகிறார். எல்லாரும்